கற்றறிந்த பெருமக்கள், அறிவார்ந்த ஆண்டோர்கள், என் அன்பு தம்பி தங்கைகள் இதை கவனிக்கணும். தமிழர்கள் நாம் யார் என்பதை சிந்திச்சு பார்க்கணும். முதல்ல நம்முடைய வரலாற்று பெருமை என்ன, நம் இனத்தினுடைய மாண்பு என்ன என்பதை சிந்திக்கணும். உலகில் எல்லோரும் மனித நேயம் பேசிக் கொண்டிருந்தான், நாம் உயிர்மை நேயம் பேசினோம். எப்படி? பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் என்று சொல்லாமல் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று பாடினான் நம்முடைய முன்னவன் வள்ளுவ பெருமகனார். பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக என்று சொல்லாமல் பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக என்று பாடினான். வள்ளுவன் தொடங்கி கம்பன், கபிலன், இளங்கோ எல்லோருமே உலகு 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 என்று உலகம் தழுவி நேசித்து பாடி வாழ்ந்த ஒரு இனத்தின் மக்கள் நாம். சீனர்கள் எங்கள் மொழி தெரியாதவர்கள் ஊமையே என்றார்கள். ஆங்கிலேயர்கள் எங்கள் மொழி தெரியாதவன் நாகரிகமற்றவன் என்றார்கள். அரேபியர்கள் எங்கள் மொழியை தெரியாதவன் பிசாசு என்றான். அந்த காலகட்டத்தில் நம்முடைய முன்னவன் கணியன் பூங்கொன்றன் என்ற நம்முடைய பாட்டன் எழுந்து யாவும் ஊரே யாவரும் கேளீர் என்றான். உலகந்தளி இருகைகளையும் விரித்து ஆறத் தழுவி நின்று வாழ்ந்த ஒரு இனத்தின் மக்கள் நாம். உலக பொதுமைக்கு ஒரு நன்னறியை தந்து உலக முழுமைக்கும் நேசித்து நின்ற மக்கள் நாம். நம்முடைய பாட்டன் பாரதி, காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமின்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம் என்று பாடுகிறான். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்கிறான் நம்முடைய வள்ளலார் பெருந்தகை. பயிருக்கு உயிருக்கென்று வாடினேன் என்கிறார். அங்கே தமிழ் பேரினத்தின் உயிர்மை நேயம் மேலோங்கி நிற்கிறது. பாரடா உன் மானுட பரப்பை, விசால பார்வையால் விழுங்கு மக்களை, மானுட சமுத்திரம் நானென்று கூவு என்கிறான் நம்முடைய புரட்சி பாவலன். புதியதொரு உலகம் செய்வோம், கெட்ட பேரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம், பொதுவுடைமை கொள்கை திசையட்டும் சேர்ப்போம், புனிதமோடு அதை நம் உயிரென காப்போம் என்று பாடுகிறார். இப்படி உலகம் தழுவி நேசித்து நின்ற உயிர்மை நேயர்கள் நாம். உலகில் எத்தனை மன்னர்கள் வள்ளலாக இருந்திருக்கிறார்கள் என் உடன் பிறந்தார்களே. ஆனால் நம் இனத்தில் நாட்டை ஆண்ட மன்னர்களே வள்ளலாக இருந்த வரலாறு நம்முடையது. பாரி, ஓரி, பேகன், ஆய், நல்லி, அதியமான், இப்படி 7 வள்ளல்கள். அந்த வள்ளல்களிலே ஆகச் சிறந்த வள்ளல்கள் பாரியும் பேகனும் தான். கேட்டு கொடுப்பது கொடை, ஆனால் கேட்கும்போது ஒருவன் தன் தன்மானத்தை இழந்து விடுகிறான். கேட்காமல் கொடுப்பது கொடைதான், ஆனால் அது ஆகச் சிறந்த கொடை இல்லை. அப்ப ஆகச் சிறந்த கொடை எது? கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு கொடுப்பது. முல்லைக்கொடி எனக்கு தேரை விட்டுவிட்டு செல் என்று பாரியிடத்தில் கேட்கவில்லை, ஆனால் பதறினான். 326 தன்னுடைய கிராமங்களை தன் நாட்டு குடிகளுக்கு கொடுத்தான். 326 ஊரை மக்களுக்கு கொடுத்தான். அவன் வள்ளல் என்று போற்றப்படவில்லை. ஒரு முல்லை கொடிக்கு தன் தேரை நிறுத்திவிட்டு போனான். அவன் தலை சிறந்த வள்ளல் என்று போற்றப்பட்டான். ஒரு கொடிக்கே கொடையாக தேரை விட்டவன் தன் ஆட்சியின் கீழே வாழ்ந்த குடிகளுக்கு எப்படி ஆட்சி செய்திருப்பான் என்பதை என் அன்பு மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். கொடிக்கு தேரை விட்டது பைத்தியக்காரத்தனம். ஆனால் மேலோங்கி நிற்பது, தனித்து சிறந்து உயர்ந்து நிற்பது தமிழ் இன முன்னவனின் உயிர்மை நேயம் என்பதை அறிவு சமூகம் அறிந்து கொள்ள வேண்டும். குளிரில் தான் மயில் தோகை விரித்து ஆடும், ஆனால் அது குளிரில் நடுங்குகிறதோ என்று அஞ்சி போர்வையை போற்றினான் பேகன் என்பது செய்தி. மயில் போர்வையை கேட்கவில்லை, ஆனால் அவன் கொடுத்தான் என்பது செய்தி. அதிலிருந்து நமக்கு சொல்லப்பட்ட செய்தி என்ன? மேலோங்கி நிற்கிற உயிர்மை நேயம்.
கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு கொடுப்பதுதான் ஆகச்சிறந்த கொடை என்று புறப்பொருள் வெண்பாமாலை பாடுகிறது. என் அன்பு சொந்தங்களே, இவ்வளவு பெருமைப்பட வாழ்ந்தது முல்லைக்கு தேரையும் மயிலுக்கு போர்வையும் கொடுத்த வள்ளல்களின் வாரிசுகள், பேகனின் பேத்திகள், பாரியின் பிள்ளைகள், அரைக்கிலோ அரிசிக்கு, ஒரு வேட்டிக்கு, ஒரு சேலைக்கு 1000 2000 கையேந்தி வாழ்கிற வாழ்க்கை எவ்வளவு இழிவானது என்பதை அறிவு சமூகம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தன்மானத்திற்காக உயிரை விட்ட ஒரு இனத்தின் மக்கள் நாம். தன்மானத்திற்காக நம்முடைய பாட்டன் தீரும் சின்னமலையிடத்திலே, என் அன்பு சொந்தங்களே, வெள்ளையர்கள் தீரா நீ நாட்டை நீ ஆண்டுகள், ஆனால் 100 விழுக்காடு வரியை வசூலித்து 50 விழுக்காடை உன் நாட்டு நிர்வாகத்துக்கு வைத்துக்கொள், மீதி 50 விழுக்காடை எங்களுக்கு கப்பமாக கட்டு, இந்த நாட்டை ஆளுகிற உரிமையை உனக்கே தருகிறோம் என்று சொன்னபோது அந்த மான மறவன், அந்த வீர மறவன் எந்திரிச்சு சொன்னான், யாரு நாட்டை யார் ஆள்வதற்கு யாரடா அனுமதி தருவது? என் நாட்டை நான் ஆள நீ யாரடா அனுமதி தருவது என்று வெகுண்டு எழுந்து கோபத்தில் குமிறினான். உனக்கு தூக்கு தண்டனை என்றார்கள். தூக்கில் தொங்கி செத்தாலும் சாவனை வழியே உனக்கு வரி கட்டி அடிமையாக வாழ மாட்டேன் என்று நின்றவன் நம்முடைய பாட்டன் தீரன் சின்னமலை.